புதுச்சேரியில் வாகன திருட்டில் ஈடுபட்ட சென்னை வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காட்டிரிக்குப்பம் அடுத்த குமாரபாளையத்தில் கடந்த மாதம் பைக் திருடு போனது. இது தொடர்பாக திருக்குனூர் போலீசில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் திருக்குனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் காட்டிரிக்குப்பம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்த நபரை மடக்கி விசாரணை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் சென்னை வெள்ளனூர் பஜனை கோவில் வீதியை சார்ந்த மணிமாறன், வயது 38 என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் சுமார் 3 லட்சம் மதிப்பிலான 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வருகின்ற 5ஆம் தேதி மிலாடி நபியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு வருகின்ற 5ஆம் தேதி புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிலாது நபி தினத்தை முன்னிட்டு வருகின்ற 5ஆம் தேதி ஜிப்மரில் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி கோரிமேரி பகுதியில் இயங்கி வரும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் நோயாளிகள் தினசரி சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்நிலையில் மிலாது நபியையொட்டி வருகின்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரும் 5ஆம் தேதி ஜிப்மரில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்றும், எனவே அன்றைய தேதியில் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவிற்கு வருவதை தவிர்க்குமாறும், எனினும் அவசர சிகிச்சைக்கு பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல இயங்கும் என்றும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் மீனவர் வலையில் சிக்கிய அரிய வகை ப்ளூசா ஒரே மீன் 29,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது அரிய வகை ப்ளூசா மீன். ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகிறது. அதிக சுவை மற்றும் புரதச்சத்து மிக்க இந்த மீன் எப்பொழுது பிடிப்பட்டாலும் அதிக விலை போகும். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் கோதாவரி ஆற்றுப்படுக்கையில் இன்று 2 ப்ளூசா மீன்கள் கிடைத்தன. இதில் 1.5 கிலோ ஆண் மீன் 29,000 ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது. இதுவரை நடந்த ஏலத்தில் இதுவே அதிகபட்ச தொகையாகும். அடுத்து 1.4 கிலோ எடையிலான பெண் மீன் 28,000 ரூபாய்க்கு விலை போனது. மற்றொரு மீனவர் வலையில் சிக்கிய பாண்டு கப்பா என்ற மீன் 10,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்பிற்கு 2ஆம் சுற்று கலந்தாய்விற்கு மாணவர்கள் பாட விருப்பங்களை தெரிவிக்க வருகின்ற 12ஆம் தேதி வரை காலக்கெடுவை சென்டாக் நீடித்துள்ளது. இது தொடர்பாக சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், நீட் சார்ந்த இளநிலை மருத்துவ படிப்பிற்கு முதல் சுற்று கலந்தாய்வு முடிவில் காலியாக உள்ள இடங்களை 2வது சுற்று கலந்தாய்வு மூலமாக நிரப்ப மாணவர்கள் தங்கள் பாட விருப்பங்களை கடந்த 27ஆம் தேதி முதல் 2ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சென்டாக் இணையதளத்தில் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி வெளியிட்டுள்ள மாநில கலந்தாய்விற்கான திருத்தப்பட்ட அட்டவணை அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான 2வது சுற்று கலந்தாய்விற்கு மாணவர்கள் பாட விருப்பங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு வரும் 12ஆம் தேதி மாலை 5 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சென்டாக்கில் முதல் சுற்று கலந்தாய்வில் சீட் ஒதுக்கப்பட்டு கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் பறிமுதல் கட்டணம் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட இடத்தை திரும்ப பெற விரும்பினார் 11ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்கள் டேஷ்போர்ட் மூலமாக தங்கள் விலகல் கடிதத்தை சமர்ப்பிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக தலைவர்களை அவமதிப்பு செய்த காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் பாஜக மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் நிர்வாகிகள் புகார் அளித்தனர். அவர்கள் அளித்த புகார் மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி தாயாரை விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து
மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. அதற்கு காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் அலுவலகத்தில் பாஜக தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகளை பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையில் காணொலி மூலமாக வெளிப்படையாக பேசி அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அதில் எங்கள் கட்சியினரை அவமதித்தும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களிடம் விரோதம் மற்றும் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டிருந்தது. அப்போது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மகளிரணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, பிரியா, துணைத் தலைவர் தனலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த பாஸ்கர், குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். நகராட்சி மற்றும் கொம்மின் ஊழியர்கள் பணிநிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 10 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் உள்ளாட்சி நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக முடங்கியுள்ளது. அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், 7வது ஊதியக் குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை முன்பு 10வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலாளர் முதல் கடைநிலை ஊழியர்களான துப்புரவு பணியாளர்கள் வரை ஒட்டுமொத்தமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒட்டுமொத்தமாக பணிகள் ஸ்தம்பித்துள்ளது. குறிப்பாக பிறப்பு, இறப்பு, திருமண சான்று, பதிவு சான்று பெற முடியாமல் பொதுமக்கள் அல்லாடி வருகின்றனர். இதனால் உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாரா பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்க நைஜீரியா செல்லும் புதுச்சேரி வீரருக்கு முதல்வர் ரங்கசாமி ரூபாய் 1 லட்சம் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு கஸ்தூரிபாய் நகரை சார்ந்த வெங்கட சுப்பிரமணியன், வயது 21, மாற்றுத்திறனாளி இளைஞரான இவர் தேசிய அளவிலான பாரா பேட்மிண்டன் போட்டிகளில் பங்கேற்று பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளார். இவர் நைஜீரியா நாட்டில் வருகின்ற செப்டம்பர் 30 தொடங்கி அக்டோபர் 5 வரை நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச பாரா பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க உள்ளார். இவரை ஊக்குவிக்கும் வகையில் அவரது பயணத்திற்கு ஆகும் செலவிற்காக புதுவை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையை முதல்வர் ரங்கசாமி புதுவை சட்டப்பேரவை வளாக அலுவலகத்தில் வழங்கினார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தின் பிறந்தநாளையொட்டி அரசூர் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சர்க்கரை வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் விழா வருகின்ற 8ஆம் தேதி ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரசூர் பகுதியில் சீனு ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். முன்னதாக புத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் வளாகத்தில் நடந்த பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டி ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக பட்டாசு வெடித்து தீபாய்ந்தன் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் சர்க்கரையை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் இளவரசன், கிருஷ்ணமூர்த்தி, ராஜேந்திரன், குமார், செந்தில், ராஜா, அரசூர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மலேசியாவில் நடைபெற்ற வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசிடர் 2025 ஆண்டிற்கான ஃபேஷன் ஷோ 18 நாடுகளை சார்ந்த 30 போட்டியாளர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்ற நம் புதுச்சேரி மண்ணில் பிறந்து நம் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்த மாஸ்டர் ஆர். பிரஜித் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என். ஆனந்த் அவர்களிடம் நேரில் சென்று வாழ்த்து பெற்றார். தென்னிந்திய கராத்தே போட்டிகள் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர். கடந்த 30 மற்றும் 31ஆம் தேதி பெங்களூர் கோரமங்கலா உள்விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிந்த 2025 ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டிகள் புதுச்சேரி மாநிலம் UKAP கராத்தே சங்கத்தின் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக கராத்தே அமைப்பின் நடுவர் ஹென்சி ராம்தயாள் அவர்களின் வழி நடத்தலின்படி புதுச்சேரி ஒக்னிவோ கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் 20 பேர் தலைமை பயிற்சியாளர் ஷிஹான் ராஜசேகர் தலைமையில் போட்டியில் கலந்து கொண்டனர்.
குழந்தைகளை தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் வழியனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற கடினமான போட்டிகள் 2 தங்கம், 3 வெள்ளி, 12 வெண்கல பதக்கங்களை வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அணி மேலாளர் ஜென்சாய் ஜானகிராம் மற்றும் பெண் பயிற்சியாளர் லக்ஷ்மி ஆகியோர் குழந்தைகளை வழிநடத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் வாழ்த்தினார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற 2 நாள் பயிற்சி மருத்துவ முகாமை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் துவக்கி வைத்தார். மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை மூத்த ஆலோசகர் ரோசிங் சிங், திட்டப்பணி தலைவர் ராகுல் யாதவ் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தனர். மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரி சந்திரமோகன் RCH செயலியின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார். கருத்தரங்கில் கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்வது முதல் பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு, பிரசவ பெண்கால கண்காணிப்பு, கருத்தடை சாதனம் உபயோகிப்பு, பிறந்த குழந்தைகளை 2 ஆண்டுகள் வரை வீட்டில் சென்று கண்காணிப்பது உள்ளிட்டவற்றை மத்திய அரசின் RCH கால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் 2.0 திட்டத்தின் செயலி மூலமாக கணினி முறைகள் பதிவு செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த செயலிகள் பதிவு செய்வதன் மூலமாக சேவைகளை தொடர்ந்து கண்காணித்து கவனம் செலுத்துவதால் தாய் மற்றும் குழந்தை இறப்புகளை குறைக்க முடியும். கருத்தரங்கில் காரைக்கால், ஏனாம் பிராந்திய துணை இயக்குநர்கள், தரவு மேலாளர்கள் மற்றும் புதுச்சேரி ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி செய்திருந்தார். குடிசை மாற்று வாரியம் மூலமாக மணவெளி தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 15 ஆண்டுகளுக்கு முன்பு விண்ணப்பித்த மணவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 24 நபர்களுக்கு 2வது மற்றும் 3வது தவணை தொகையாக மொத்தமாக ரூபாய் 7.60 லட்சம் மானிய தொகைக்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள், தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் சீரிய முயற்சி எடுத்து தனது சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மணவெளி தொகுதியில் உள்ள புதுக்குப்பம் கிராமத்தில் உள்ள வீரன் கோவில் வீதிக்கு புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்காக ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக புதுக்குப்பம் கிராமத்தில் பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளைநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார், தொகுதியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை யூனியன் பிரதேசத்தை சார்ந்த 21 பேருக்கு மாநில நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுகள், முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள், கல்வி அமைச்சரின் பிராந்திய விருதுகளுக்கு இந்த 21 பேரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ராதாகிருஷ்ணன் விருது தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நெத்தியா, காரைக்கால் TR பட்டினம் அரசு பொது தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அன்பு செல்வி, முத்தரையார்பாளையம் இளங்கோடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் இருபிகள் ஸ்ரீராம், கிருமம்பாக்கம் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் சமூகவியல் ரமேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதல்வர் சிறப்பு விருது மொழி பிரிவில் புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் தமிழில் ஐன்ஸ்டீன் ஆரோக்கியதாஸ், வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் இயற்பியல் பத்மாவதி, திருக்குனூர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பகம்மாள், சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வள்ளி, தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் பாரதி ரோஜா, காரைக்கால் வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ரகமத் நுசா, கல்வி அமைச்சர் வட்டார விருது சுல்தான்பேட்டை கன்னியமிகு கைதே மிலாத் அரசு மேல்நிலைப்பள்ளி கலைப்பிரிவு ஆசிரியர் ஆனந்த் ராஜு, முத்தியல்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன்,
எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆர்த்தி, தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, பிள்ளைச்சாவடி வரதன் அரசு நடுநிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் அறிவிகள் சுப்பிரமணியன் என்கின்ற சுரேஷ், வி மணவெளி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜதிலகம், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் மனைகள் தேவகுமாரி, காரைக்கால் வடமரைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் பிரதாப், கோவில்பத்து தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வேஸ்வரமூர்த்தி, மாகே பல்லூர் வி.என். புருஷோத்தம்மன் அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் மலையாளம் ஸ்னேக பிரபா, ஏனாம் ராஜீவ்காந்தி அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கமடி பிரபாகர ராவ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர்.